ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு நியூஸை தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதமானது நடந்துகிட்ருக்குங்க. இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 14ஆம் தேதி அன்னைக்கு புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயிற்சி ஆக போகிறாரு. இது புதத்திய யோகத்தை ஏற்படுத்த போகுது. அந்த யோகத்தினால மேச ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் புதத்திய யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் உருவாகுது. இதற்கு காரணம் நிறைய கிரகங்களுடைய பயிற்சி தான். ஆட்சி பெற்று அமரக்கூடிய 2 முக்கிய கிரகங்களால் தான் இந்த டைம் இந்த மாதிரி யோகங்கள்லாம் உருவாகுது. இந்த யோகங்கள் என்னென்ன உருவாகுது அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் புதத்திய யோகத்தினால மேசராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. சூரியனை ஒட்டியே எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் சஞ்சரிப்பார். சூரியன் பயிற்சிக்கு சில நாட்களுக்கு முன்பு அல்லது பின்பு புதனுடைய பயிற்சியானது நடக்கும். இது வழக்கம் போல் எல்லா மாதங்களும் நடந்தால் கூட இந்த 2024 ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய ஒரு சில கிரகங்களுடைய பயிற்சிகள் மிக மிக முக்கியமானவையாக கருதப்படுது. ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாத கிரக பயிற்சியில் ஏற்படுது. இந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிக்கு எப்போது பயிற்சி ஆகிறது என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மெயினாக வந்து புதனால் புதத்திய யோகம் உருவாயிருக்கு. அந்த யோகத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன கிரக மாற்றங்கள் அதிரடியாக நடக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமுமே நவக்கிரகங்களில் 3 அல்லது 4 கிரகம், அதாவது ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சரிக்கும். இதில் குறிப்பாக சூரியன் ஒரு மாதத்தில் ஒரு முறைக்கு ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். சூரியனுடைய மாதாந்திர பயிற்சி பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தமிழ் மாத பிறப்பை வந்து குறிப்பிடப்படுது. சூரியனை ஒட்டியே எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் சஞ்சரிப்பார். சூரியன் பயிற்சிக்கு சில நாட்களுக்கு முன்பு அல்லது பின்பு புதனுடைய பயிற்சி நடக்கும். ஸோ இந்த டைம் சூரிய பயிற்சி கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் 15ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயிற்சி ஆகிட்டார். இவர் ஆகக்கூடிய இந்த பயிற்சியில் புதத்திய யோகமானது உருவாயிருக்கு. வழக்கம் போல் எல்லா மாதங்களை காட்டிலும் இந்த 2024 இதனால் ஒரு கூடுதல் சிறப்பான மாதமாக பார்க்கப்படுது. மிக மிக முக்கியமான யோகமாகவும் இது கருதப்படுது. ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் இந்த மாதிரி மாறுவது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ரேராக நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ இந்த ஜூன் மாதம் நிறைய நடக்குது. அதுலேயும் இந்த புதத்திய யோகத்தோடு தொடர்புடைய பயிற்சியாக நிறைய இருக்குது. அந்த பயிற்சி என்னென்னங்கிறதையெல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய பயிற்சி என்னென்னா செவ்வாய் பயிற்சிங்க. ஸோ ஜூன் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நடக்க இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பயிற்சிகளில் செவ்வாய் பயிற்சி ஒன்று என்று சொல்லலாம். கடந்த சில மாதங்களாகவே பகை கிரகங்களோடு சஞ்சரித்து வந்த செவ்வாய் அதிலிருந்து விலகி தன்னுடைய ஆளும் வீடான மேச ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரித்து இருக்கிறாரு. குறிப்பாக ராகுவிடமிருந்து விலகி மேச ராசியில் தனித்து செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரிக்கிறது பல ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் மேச ராசியில் ஜூன் 1ஆம் தேதி அன்றைக்கே பயிற்சி ஆகி வந்துட்டார். ஸோ இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மேச ராசியில் தான் இருப்பார். அப்புறம் நான் சொன்ன இந்த புதன் யோகம் தாங்க 2024 இந்த புதன் பயிற்சியில் தான் புதத்திய யோகமானது உருவாயிருக்கு. மாத கோள்களில் ஒரு மாதத்திற்கு குறைவான காலத்தில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் கிரகமாக சொல்லப்படுவது புதன் தான். ஜூன் மாதம் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறாரு. ரிஷப ராசியில் புதன் பயிற்சி 3 ராஜயோகங்களை ஏற்படுத்துவார். அதில் ஒன்று தான் இந்த புதத்திய யோகம் என்று சொல்லப்படக்கூடிய மிக பிரம்மாண்டமான யோகம். ஸோ இதை தொடர்ந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பயிற்சி வந்து சுக்கிர பயிற்சி. ரிஷபராசியில் ஆட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் ஜூன் மாதம் 12ஆம் தேதி புதன் ஆட்சி செய்யக்கூடிய வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. புதனுடைய யோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு காரணமே இந்த சுக்கிரன் தான். இதனால் லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாகுது. அட் த சேம் டைம் புதத்திய யோகத்தை ஓவர்டேக் பண்ணி லக்ஷ்மி நாராயண யோகமானது நமக்கு பிரதிபலிக்க போகுது. அதனால தான் மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த புதத்திய யோகத்தில் சூரிய பயிற்சி அடுத்ததாக நடக்கும். ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பார். இது புதிய தமிழ் மாத பிறப்பை குறிக்கும். சூரியன் தற்பொழுது ரிஷப ராசியில் சஞ்சரித்து வைகாசி மாதமாக இருக்குது. ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் புதனின் வீடான புதத்திய யோகத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது ஆடி மாத பிறப்பை குறிக்குது. அப்போ ஆணி மாதமும் உங்களுக்கு புதத்திய யோகம் கன்னி ஆக போகுது. அதை தான் வந்து சொல்ல வரேன். அதுக்கப்புறமா இந்த புதத்திய யோகத்தோடு குரு பயிற்சி வேற நடக்க போகுது. குரு பயிற்சி பார்க்கும்போது
கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரிஷப ராசியில் குரு பகவானுடைய சஞ்சாரம் பல ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை வழங்குது. இருப்பினும் குரு பயிற்சி நடந்து 2 நாட்களிலே சூரியன் குருவோடு ரிஷப ராசியில் சஞ்சரிப்பார். குரு அஸ்தங்கம் ஆகும். இதனால் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சஞ்சரிக்கிறது ரொம்ப ரேரு. அதுவும் புதத்திய யோகத்தில் ரேரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு பயங்கரமான ஒரு இதாக பார்க்கப்படுது. குருவுடைய அஸ்தாங்கம் விலகி குரு முழுமையான சுப பலன்களை இனி நிறைய பேருக்கு கொடுக்க இருக்கிறாரு. அதில் உங்களுக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த புதத்திய யோகம் எப்படி உருவாக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ தான் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த குரு யோகத்தினால புதத்திய யோகத்தினால என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். இதை தான் இப்போ மேச ராசிக்காரங்க ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க உங்களுக்கு புதத்திய யோகத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். இந்த புதத்திய யோகத்தினால உங்கள் மீது நீங்கள் அக்கறை கொள்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய புகழுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து செல்வாக்கு கிடைக்கும். அதாவது உங்களுடைய புகழுக்கு முக்கியத்துவம் அளிக்கிற மாதிரி செல்வாக்கு கிடைக்கும். இந்த புதத்திய யோகத்தினால நீங்கள் அதிக தன்னம்பிக்கையோடு செயல்பட முயற்சி செய்யணும். அப்படி செயல்பட உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றியாகும். குடும்ப விஷயங்களில் கூட முன்னேற்றங்கள் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகள் மீது நீங்கள் அதிக அக்கறையோடு பாசத்தோடு இருப்பீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இந்த குரு யோகத்தில் உருவாகும். அதாவது குரு புதத்திய யோகத்தில் உருவாகும். உங்கள் தாள்கள் தொடர்பு திறன் அதிகரிக்கும். அதுதான் இந்த யோகத்தில் கிடைச்ச மெயின் பலனே. உங்கள் இளைய உடன்பிறப்புகளோடு உறவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. அதனால் உடன்பிறப்புகளோடு உறவு சுமூகமாக இருக்க நிறைய விட்டு கொடுத்து போகணும். உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். மீறி உணர்ச்சி வசப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். ரியல் எஸ்டேட் விஷயங்களில் கூட முதலீடு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து கவனம் செலுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வருமானம் கூட இந்த புதத்திய யோகத்துக்கு பிறகு நிறைய பெருக வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் கூட புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம். இந்த டைம் நீங்கள் முறையான தூக்கம் மேற்கொள்ளணும். அதன் மூலம் உங்கள் மன அமைதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். அதுதான் உங்களுக்கு இந்த புதத்திய யோகத்தில் தைரியமாக செயல்பட ஆற்றலை கொடுக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு மொத்தத்தில் இந்த புதத்திய யோகத்தில் நல்ல பலன் பெறுவீங்க. அதுதான் உண்மை. அப்புறம் உங்களுடைய காதல் குடும்ப உறவில் பொறுத்த வரைக்கும் கூட உங்கள் வாழ்க்கை துணையோடு உறவு சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் உங்களிடம் ஈகோ உணர்வு காணப்படும். அதை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்க. இந்த யோகத்தில் உடல்நலம் பாதிக்கப்படவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது அவசியம். இருந்தாலும் அவர் மீது அதிக அழுத்தம் செலுத்தக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. இருவருக்கு இடையே அப்போ தான் அன்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மலரும். நீங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அது உங்களுடைய வளர்ச்சியை ரொம்ப வந்து காயப்படுத்தும். அப்புறம் கோபத்தை உங்கள் துணையோட காண்பிக்காமல் குறைச்சிக்கோங்க. குடும்ப ரீதியாக கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். ஸோ மொத்தத்தில் காதல் உறவுகள் மூலம் ஆதாயங்களும் அதிர்ஷ்டமும் கொஞ்சம் காணப்படுவதற்கு இந்த புதத்திய யோகத்தில் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நிதிநிலையில் கூட உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக மாறுவதற்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் சேமிப்பு கணிசமாக உயரும். குடும்பம் மற்றும் வெளிநாடு தொடர்பான எதிர்பாராத செலவுகள் நிறைய காணப்படும். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் பணத்தை செலவு செய்கிற மாதிரியும் இருக்கும். பணவரவு மிதமாக இருக்கிறதுனால பணவரவு செலவு செய்கிறத பார்த்துக்குங்க. மருத்துவ சிகிச்சை சார்ந்த செலவுகள் காணப்படும். இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணணும். நீங்கள் இந்த புதத்திய யோகத்தில் விரைவில் கடன் அடைத்து முடிக்கிற மாதிரி பொருளாதாரம் ஓரளவு இருக்குது. பொருளாதார திட்டம் மற்றும் சேமிப்பில் வழக்கமான அணுகுமுறையை காட்டிலும் இப்போ எக்ஸ்ட்ராவாக அணுகுமுறை ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் இந்த டைம் ரொம்ப அவசியம். இந்த டைம் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். ஸோ செலவுகள் நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஆக மொத்தம் இந்த புதத்திய யோகத்தினால நிதிநலை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு இந்த புதத்திய யோகம் லாபத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சீராக இருக்கும். ஆக மொத்தம் இந்த புதத்திய யோகம் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்களை கிடைக்க செய்யும். ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்களை கிடைக்க செய்யுங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த புதத்திய யோகத்தை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதை மேச ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும்.
அவங்களும் அவங்களோட ராசி மேச ராசியாக இருந்ததுன்னா புதத்திய யோகத்தை பற்றி தெரிஞ்சு இந்த யோகத்தினால கிடைக்கக்கூடிய பலன்களை பார்த்து இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.